வருத்தப்பட்டு பார சுமக்கவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாத தருகிறேன் என்று. அந்த இயேசுவை நீ நம்பினா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இந்த இயேசுவை நீ நம்பினா உனக்கு சமாதானம் கொடுப்பா. இந்த இயேசுவை நீ நம்பினா, விசுவாசித்தால், உள்ளத்தை ஏற்றுக்கொண்டா உன் கண்ணீர் யாவையை துடைப்பா. இந்த இயேசுவை நீ நம்பினால், அவரை நீ விசுவாசித்தால், உள்ளத்தை ஏற்றுக்கொண்டால் உன் சாபங்களை நீக்குவா. இந்த இயேசுவை நம்பினால், நீ விசுவாசித்தால் உன் கண்ணீர் யாவையை துடைப்பா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நன்மை செய்கிறவராக இந்த பூமியில் அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். கண் பார தெரியாத ஒரு குருடன் இயேசுவை நம்பினான், விசுவாசித்தார். இயேசு கிறிஸ்து அவன் கண் பார்வை பார்க்க செய்தார். பேச முடியாத ஊமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பினான், அவன் விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்து பேச வைத்தார். ஒரு நாள் 2 நாள் அல்லங்க, 40 வருஷமா நடக்க முடியாத முடவன் இயேசுவை நம்பினான், இயேசுவை விசுவாசித்தான், உள்ளத்தை ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து எழுந்து நடக்க வைத்தார். ரோடுகளிலே ஒரு குஷ்டரோகியை நம்ம பார்த்தோம் என்றால் நம்ம என்ன செய்வோம்? இறக்கப்பட்டு தூரமா நின்று ஒரு 10 ரூபாய் கொடுப்போம். அவன் கிட்ட போக மாட்டோம். ஏனென்றால் அந்த குஷ்டரோகர் மிகவும் அருவருப்பா இருக்கும். அதை பார்க்கவே சகிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? அந்த குஷ்டரோகி கிட்ட போய் அவனை தொட்டு, அவனை அணைத்து, அவன் குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். இந்த இயேசு கிறிஸ்து மனிதனை நேசிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மனிதன் அன்பு வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வியாதியை சுகமாக்க கூடியவர். இந்த இயேசு கிறிஸ்து உன் கண்ணீர் யாவையும் துடைக்க கூடியவர். அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இந்த பூமியில நீதிமானாய் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பாவம் செய்யாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். கண்ணீர் வயிற்றில பிறந்தவர், இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வளர்ந்தவர், இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அவர் கண்களிலே இச்சை கிடையாது, இதயத்துல தவறான எண்ணங்கள் கிடையாது, வாயில தவறான வார்த்தைகள் கிடையாது. பாவம் அறியாதவர் இயேசு கிறிஸ்து, பாவம் செய்யாதவர் இயேசு கிறிஸ்து. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுமத்தை இயேசுக்கு சிலுவிலே காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை இயேசுக்கு சிலுவிலே நொறுக்கப்பட்டார். உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த ஆக்கினை தீர்ப்பு இயேசு சிலுவில் மேல் வந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாக்கூர் முழுதுமாக நாங்கள் காலிலிருந்து முழுதுமாக நாங்கள் ஒவ்வொரு தெருக்களை வேன்ல சுத்தி கொண்டு வந்தோம். அந்த இடத்துல அந்த பாக்கூர் முழுவதும் நான் பார்க்கும் போது முழுவதுமாக வீடுகளை காட்டிலும் அதிகமான வயல்வெளிகள் இருந்தது. வீடுகளை பார்க்க வீடு 1, 2, 3 தான் இருந்தது. ஆனா 30 வீட்டுக்கு மேலாக அநேக வயல்வெளிகள் இருந்தது. அந்த வயல்வெளியில நான் பார்த்தேன் அநேக அந்த